உன் பேக்கெட்டில் இருக்கிற பணத்தோட அருமை தெரியணும்னா உன் சொந்தக்காரர்கிட்ட போய் அந்த பணத்தை கடனாக கேளு. பேக்கெட்டில் பணத்தை வச்சுக்கோ, உங்ககிட்ட இருக்குது. இந்த 1000 ரூபாவோட அருமை உனக்கு தெரியணும்னா உனக்கு தெரிஞ்ச யாருக்கிட்டே போய் எனக்கு 1000 ரூபா வேணும்னு கடனை கேட்டுப்பார். அப்போ அவங்களோட முகசுளிப்பும் அவங்களோட நெளிவு சுழிவும் எப்படி இருக்குன்னு பார். அப்போ தான் உனக்கு அந்த பணத்தோட மரியாதை தெரியும். அப்போ இதுதான் நிஜமான விஷயம் என்னென்னா, பணம் தான் ஒரு மனிதனை சிக்கலை உருவாக்கும். இன்றைக்கி பணம்ன்றது ஒரு எவ்வளோ பெரிய விஷயமா மாறுதுன்னா, ஒரே ஃபேமிலியில் 5 பேர் பணம் சம்பாதிச்சாலும் நிறையா பணம் சம்பாதிக்கிறவனுக்கு மரியாதை கம்மியாக சம்பாதிக்கிறவங்களும் இருக்காதுங்க. அப்போ பெரிய அளவில் சம்பாதிக்கிறவருக்கு சின்ன அளவில் சம்பாதிக்கிறவருக்கும் மூளை டிஃப்ரெண்ட்டான்னு பார்த்தா இல்லை. அவர் பணம் சம்பாதிக்க கற்றுக்கிட்டாரு, நீ கற்றுக்கல. நீ கற்றுக்காததுக்கு அடிப்படை காரணம் இந்த மாதிரி சிக்கல் உருவாக்கின்னு இருக்க, தேவையில்லாத செலவுகளை பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த உயரத்தை நீ எட்டணும்னா உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் சேமிக்க பழகினாலே நீ அந்த உயரத்துக்கு எட்டிடுவ.